அல்குரான் இறைவனுடைய வேதம் தான் சொல்றதுக்கு பல அத்தாட்சிகளை கொண்டு இருக்குங்க. அந்த அத்தாட்சிகள் இன்றைய அறிவியலை சார்ந்து இருக்கு. அல்குரான்ல இருக்கும் பல அத்தாட்சிகளை இன்றைய அறிவியல் உண்மையான நம்புது. அதில் சில அத்தாட்சிகளை ரொம்ப சிறிதாக அனிமேஷன்ல பார்க்கலாம். வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயம்னா அது தண்ணீர்னு சொல்லலாம். மனிதர்களோட உயிரணுக்குள்ள இருக்கும் சைட்டோபிளாசம்ல 80% தண்ணீர் தாங்க இருக்கு. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தண்ணீரால தாங்க உருவாக்கப்பட்டு இருக்கு. சயின்டிபிக்கலா இந்த விஷயத்தை கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை உண்மையாக்கும் விதமா அல்குரான்ல அவனே வானத்தின் மூலமாக மழையை பொழியச் செய்கிறான். அதில் இருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கின்றது. மேலும் அது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பயனுள்ளதாகவே இருக்கும். அல்குரான் அத்தியாயம் 16 10 முதல் 11. மேலும் அனைத்து உயிர் பிராணிகளையும் அல்லாஹ் நீரில் இருந்து படைத்தான். அல்குரான் அத்தியாயம் 24 45. சமீப காலமா சூரியனை பற்றி நம்ம தெரிய வருது என்னன்னா, சூரியன் அதோட இடத்திலே இருந்துதான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கும்னு விண்வெளியில இருக்கிற எல்லா கிரகங்களும் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்றாங்க. முன்பு இதை சயின்டிபிக்கலா ஒப்புக்கொள்ளா விட்டாலும் இந்த விஷயம் சயின்டிபிக்கலா நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனா இந்த சம்பவத்தை 1400 வருடங்களுக்கு முன்பே குரான்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. இது அல்குரான்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அவனே பகல் இரவு சூரியன் சந்திரன் ஆகியவற்றை உங்களுக்கு படைத்தான். அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு சுற்றுப்பாதையில் பயணிக்கும். அல்குரான் அத்தியாயம் 21 33. உலகத்துக்கு இரும்பு இயற்கையா வந்த விஷயம் இல்லைங்க. இது விண்வெளியில இருந்து பூமிக்கு வந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் உண்மையா நம்மளை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தவே செய்யுது. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்பு விண்வெளியில இருந்து பூமிக்கு வெடிச்சு செதறிய விண்கற்கள் தான் இரும்புன்னு சொல்லப்படுது. இந்த விண்கற்கள் பூமிக்கு வரும்போது அதுல இரும்பு இருந்ததனால அது வெடிச்சு சிதறிருக்குன்னு சயின்ஸ்ல சொல்லப்படுது. இந்த விஷயம் குரான்ல அத்தியாயம் 57 25 1400 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். இன்னும் இரும்பையும் நாம் இறக்கினோம், அதில் கடினமான சக்தியும் மனிதருக்கு பலனாக இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் பலம் மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். அல்குரான் அத்தியாயம் 57 25. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சூரியனோட ஆபத்தான கதிர்வீச்சுல இருந்தும் வெப்பத்துல இருந்தும் நம்மளை காப்பாத்துறது மேகம் தாங்க. ஒருவேளை மேகம் இல்லாம போயிருந்தா சூரியனோட கதிர்வீச்சுகள் மனிதர்களாகிய நம்ம எல்லோரையும் எரிச்சு அது சாம்பலாக்கி இருக்குங்க. அதே மாதிரி மேகம் தான் நம்ம எல்லோரையும் கடுமையான பனியில இருந்தும் நம்மளை காப்பாத்துது. பூமியில இருக்கும் மேகத்தை தாண்டி கொஞ்சம் உள்ள போனா -275 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த கடுமையான பனியையும் சூரியனோட வெப்பத்தையும் மேகங்கள் தான் காப்பாற்றுதுன்னு அல்குரான் அத்தியாயம் 21 32 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வானத்தை நாம் பாதுகாக்கும் விதமாக அமைத்தோம். எனினும் அவர்கள் அவற்றில் உள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விட்டார்கள். அல்குரான் அத்தியாயம் 21 32. இன்றைய விஞ்ஞானிகள் மேகத்தோட பாதுகாப்பை பத்தி பிசி ஆண்டு காலங்கள்ல தான் கண்டுபிடிச்சாங்க. மேகம் நமக்கு பாதுகாப்பாளன், வானங்களுக்கு பாதுகாவலன் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ்
அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல துன்பத்தை தந்தவந்தாங்க இந்த அபு ஜஹீல். பத்ரு போரின் போது முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷி அணியினரை அபு ஜஹீல் தாங்க தலைமை தாங்கியிருக்கான். இந்த அபு ஜஹீலை அல்லாஹ் கண்டிக்கும் விதமாக அல் குர்ஆன்ல குறிப்பிடுறது என்னன்னா, அவன் விலகி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அவன் முன்னெற்றியை பிடித்து அவனை இழுப்பேன். தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 96 15 முதல் 18. சயின்டிபிக்கலா இந்த விஷயத்தை பார்க்கும்போது மனிதர்களோட முன்பக்க மூளை தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது. இத ஃப்ரண்டல் லோப்னு சொல்லப்படுது. இந்த ஃப்ரண்டல் லோப் தான் மனிதர்களோட பொய் சொல்ற செயலை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த விஷயங்களை 20ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது 1400 வருடங்களுக்கு முன்பே நம்ம அல் குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ளத நம்மளை ஆச்சரியப்படுத்த செய்யுது. இன்று பொய்கள் ஜெயிக்கலாம், ஆனால் அது வெகு தூரம் பயணிக்காது. கடல் அலைகள் மேல் பகுதியில மட்டும்தான் வீசும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா சமீப காலமா சயின்ஸ்ல கண்டுபிடிச்சது என்னன்னா, கடலின் அலைகள் கடலுக்கு அடியிலையும் வீசும் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த சம்பவத்தை 1400 வருஷங்களுக்கு முன்பே குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஆழ்கடலில் பல அலைகள் மூடுகின்றது, அதற்கு மேல் மற்றொன்று அலை, அதற்கு மேல் மேகம் இருக்கும். மிக தெளிவா அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உள்கடல்ல இருக்கும் அலைகளை நம்ம பார்க்க முடியாதுன்னு சயின்டிபிக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற உலகத்துல நீந்தி ஒரு மனிதன் 60-70 மீட்டர் வரைக்கும் தான் ஆழ்கடல்ல வெளிச்சத்தை பார்க்க முடியும்னு சயின்டிபிக்கா சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை உண்மையாக்கும் விதமா அல் குர்ஆன்ல 1400 வருடங்களுக்கு முன்பே குர்ஆன்ல சொல்லப்பட்டு விட்டது. டைனோசர்களை பற்றி இந்த உலகத்திலேயே தெரியாத நபர்கள் இல்லை என்றதை நம்ம சொல்லலாம். அதுபோல டைனோசர்களை பற்றி இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறது, இதனை ரொம்ப சிறிதா அனிமேஷன்ல பார்க்கலாம். விஞ்ஞான ரீதியாக பார்த்தா டைனோசர்கள் 250 மில்லியன் நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்ததா சொல்லப்படுது. ஆனால் இதற்கான ஹதீஸ்களோ அல்லது குர்ஆன் வசனங்களோ இஸ்லாத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அதனால அவைகள் படைக்கப்படவில்லை என்ற அர்த்தம் இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 16:8. டைனோசர்களோட எலும்பை வைத்துதான் இன்றைய விஞ்ஞானம் டைனோசர்களோட உயரம் மற்றும் மற்ற அனைத்தையும் இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. விஞ்ஞான ரீதியாக டைனோசரின் வகைகளை பற்றி நாம் பார்க்கும்போது ட்ரைசெராடாப்ஸ், டீரெக்ஸ், பிராச்சியோசரஸ், ஸ்டிகோசரஸ், வெலோசிராப்டர், ஸ்பைனோசரஸ், ஆங்கிலோசரஸ், அலோசரஸ், ஸ்டிராப்டோசியான்ஸ், ஆர்னித்தோபோட்ஸ், இன்னும் அதில் பல வகைகள் உண்டு. டைனோசர்களில் பார்க்கும் வகை டைனோசர்களை பற்றி நாம் பார்க்கும்போது டெரனோடன் லாங்கிசிப்ஸ், டுபாண்டக்டைலஸ் இம்பாரட்டர், டீமோஃப்ரோடன் மேக்ரோனிக்ஸ் போன்று பறக்கும் டைனோசர்கள் பல வகைகள் உண்டு. மேலும் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது டைனோசர்கள் மிக கொடிய மிருகமாகவும் மற்ற விலங்குகள் மற்றும் இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கு.
சுமார் 66 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமிக்கு அருகே அஸ்ட்ராய்ட்னு சொல்ற ஒரு எரிக்கல் வருது. அந்த எரிக்கல் இந்த டைனோசர் இனங்களுக்கு அழிவை ஏற்படுத்துது. அந்த எரிக்கல் எவரெஸ்ட் சிகரத்தை விட மிக பெரிதாக இருக்கு. பின் டைனோசர் இனங்களை நாம் எலும்பாக மட்டுமே காண முடியுது. அந்த சூழல்ல உலகம் நெருப்பு மற்றும் புகை மண்டலமாக காட்சியளித்திருக்கும். அந்த புகை மண்டலத்தை ஹதீஸிலும் குரானிலும் சொல்லி காட்டாவிட்டாலும் மறுமையில ஒரு பெரும் புகை மண்டலம் சூழும் என்பதை அல் குரான்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எத்தகையவன் என்றான், அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு படைத்தவன். பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான், அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றையும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல் குரான் அத்தியாயம் 2:29. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, நம்ம சேனல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, மெக்கா வரலாறு, சொர்க்கத்தின் வாயல்கள், ஜின்களின் படைப்பு, மறுமை நாளின் அடையாளங்கள், தஜ்ஜால் தீவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மெஹராஜ் பயணம், யானைப்படைகள் அழிக்கப்பட்ட வரலாறு, இன்னும் பல பயான்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள்.